ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த காலையிலும் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சாயலாகவே நிறைத்து அவர்களை தம்முடைய ரூபத்தினாலே திருப்தியாக்குகிற தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் அற்புதமாய் நடத்தினார். அவரே அவர்களுக்கு உடுத்துவித்தும் நடத்தினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இச்சித்ததை, மாமிசத்தை கூட அவர்களுக்கு கொடுத்தார், விரும்பினதை கூட அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், என் கிருபை உனக்கு போதுமாய் இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி ஆச்சரியமாய் நடத்தினாரோ அதே போல அந்த கிருபை உன்னை வழி நடத்தும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இன்னும் அதிகமான கிருபைகளையும் மன்னிப்பையும் கொடுத்து, சங்கீதம் 23:4 சொல்லுகிறபடி அவருடைய கோலும் தடியும் உன்னை அதிகமாய் தேற்றும். அதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஒரு பரிசோதனை ஓட்டம் நடத்தி பார்க்கட்டும். Let the faith survey our heart. What is the condition? நீங்க பார்ப்பீங்க சொன்ன பரிசோதனை பண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய அன்பு, அந்த கிறிஸ்துவினுடைய இரத்த உடன்படிக்கை எல்லாவற்றை விட அது மேன்மையாய் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது கடந்த காலத்தை விடும் எதிர்காலத்துக்கும் அது போதுமானதாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்னார், நம்முடைய தேவன் சொன்னார், நான் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். I am the Alpha and Omega. அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை தைரியமாயிருங்க, மனதை திடப்படுத்தி அவருக்குள்ளே உறுதியாயிருங்கள். சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். காரணம், ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினது போல இன்றைக்கு இந்த நாளிலும் கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நான் வழி நடத்துவேன். ஒருவேளை யோர்தான் புரண்டு வர மாதிரி நீங்க வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் உருவாயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். அதை மதிலாய் நிறுத்துகிறவர், அல்லேலூயா, அந்த தண்ணீரை மதிலாய் நிறுத்துகிற அந்த யோர்தான் நதியை நிறுத்தத்தக்க தேவன் உனக்குள்ளே உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. ரோமர்ல படிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்துல, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்க எதுவும் பிரித்து விட முடியாது, உங்களை தள்ளிவிட முடியாது. நாம கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிந்து போய்விடக்கூடாது. உபத்திரவங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், பல சூழ்நிலைகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆனா பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரித்து விட முடியாது. நாம அந்த மனநிலைமையில இருக்க வேண்டும். நாம் மறந்து போக கூடாது. அந்த அன்பிலே நாம் உறுதியாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். அந்த அன்பிலே we have to be bound by the love of Jesus. அந்த அன்பு நமக்குள்ளே அதிகமாய்கொண்டே இருக்க வேண்டும். அளவற்ற ஒரு அன்பு நமக்குள்ளே உண்டாக வேண்டுமாய் இருக்கிறது. நம்முடைய மனதை அதுக்கு நேராய் நம்ம திருப்ப வேண்டும். பிசாசு நம்மிலே அன்பு, தேவ அன்பு குறைந்து போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆனால் தேவனோ தேவனுடைய சமூகத்தில் உண்டாகிற அந்த சந்தோஷம், when you seek the Lord you will find a joy in the Lord's presence. நாம் தேவனிடத்தில் சந்தோஷத்தை நாம் காண முடியும். அதனால எதையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. எல்லாம் போயிருச்சோ, ஒரு சில நேரத்தில் எல்லாமே பிளாங்கா தெரியும், வெறுமனே தெரியும். அப்படியே ஜெபம் பண்ண கூட முடியாத நிலைமையா இருக்கும். போராட்டங்கள் எல்லாம் அப்படி எழும்பி நிற்கிற மாதிரி தெரியும். என்ன தெரியுமா செய்யணும்?
கர்த்தர் உன்னை கடந்த நாட்களிலெல்லாம் என்னென்னலாம் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஜஸ்ட் அப்படியே மைண்டில் அது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி பார்க்கணும். கவுண்ட் த பிளஸிங்ஸ். நினைத்து பாருங்கள் கடந்த நாட்களில் என்ன. அப்போ உங்கள் வாய் தானா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும். ஏசப்பா அப்படித்தான் உயிர் தெழுந்து 2 சீடர்கள் உயிர் தெழுந்த பின்பு 2 சீடர்கள் எம்மாவு ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் துக்க முகமா சோர்ந்து போய் இயேசுவை நம்பிக்கொண்டிருந்தோமே, எல்லாம் கைமீறி போயிட்டு இப்ப என்ன செய்வது? அந்த சமயத்துல இயேசு ராஜா உயிர் தெழுந்த அந்த கிறிஸ்துவானவர் அவர்களுடனே சேர்ந்து கடந்து போகிறார். கேட்கிறாரு, எல்லாத்தையும் சொல்றாரு, விலகி காட்டுறாரு. நீங்க நம்பலையா? எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களா? கர்த்தர் உனக்கு செய்த கடந்த காலத்துல சொன்னதை, பார்த்ததை, கேட்டதை எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? அவளுக்கு விலக்கி காட்டின பொழுது, அவளோடு கூட போய் அப்பம் பிற்ற பொழுது அவர் முன்னாடி கடந்து போனார். அப்ப அவங்க சொல்றாங்க, அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விலக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். There will be lot of things would want to suppress you. There will be lot of incidents to discourage you. Don't worry, God is telling, let the Spirit, Holy Spirit in you keep burning. அது பரிசுத்தாவியானவர் அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் கொழுந்து விட்டு எரி. Don't bother about the problems. Don't worry about the situation. Let the Spirit of God move in you. அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அசைவாடிட்டுங்க, உங்களுக்குள்ள அசைவாடட்டும். The Spirit will change the climate. The Spirit will change the situation. Hallelujah. அவர் சொல்றாங்க, கொழுந்து விட்டு எரியவில்லையா? How is your spirit today? Good spirit, negative spirit, bad spirit. Hallelujah. Spirit என்று சொல்லுகிற பொழுது ஆவிகளும் உண்டு. நாம totally we need to depend upon Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் அசைவாடினால் ஒரு பெரிய விடுதலை. Where is the Spirit of the Lord is there is liberty. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டாகும். நினைத்து பாருங்க. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படுறீங்களா? கடந்த நாட்களில் தேவன் உனக்கு செய்த மகத்துவங்களை நினைத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆவி உங்களுக்குள்ள களி கூறும். You will feel the presence of God in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்திருக்கிறதை, சிறைது கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளில் அந்த மகிமையை நீங்கள் உணர்வீர்களாக. நம்ம ஜெபிக்கலாமா? எப்பொழுதும் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியாகி தேவனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு, அப்பா நாங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் இருப்பார்கள். பரிசுத்த ஆவியாகி தேவன் மறைப்பொருளையும் ரகசியங்களும் வெளிக்கொணர செய்கிறவர். இவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி இவருடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் உடைய வழிகளை, சித்தத்தை தெளிவுபடுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பெரியவர், உன்னதர். உடைய பாதத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.